எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 டிசம்பர் 2024 நாளுக்கானது. நம்ம இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பார்க்க தொடங்குங்க. அதே மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொளி முடிவில் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது? சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, PSLV C-59. PSLV C-59. அடுத்து இரண்டாவது கேள்வி, புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள் PSLV C-59 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக எப்போது விண்ணில் பாய்ந்தது? புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள் PSLV C-59 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக எப்போது விண்ணில் பாய்ந்தது? 5 டிசம்பர் 2024. 5 டிசம்பர் 2024. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் தேவேந்திர பட்னாவிஸ். தேவேந்திர பட்னாவிஸ். அதாவது மகாராஷ்டிர மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அடுத்து, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 288. 288. அடுத்து, கொதிகலன்கள் மசோதா 2024 மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது? கொதிகலன்கள் மசோதா 2024 மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது? 4 டிசம்பர் 2024. அடுத்து, 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அதாவது இது வந்து ஆசிய கோப்பை ஹாக்கி. இது வேற என்ன விளையாட்டுன்னு நினச்சிடாதீங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அது இது வந்து ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர். அடுத்து, 2025ஆம் ஆண்டு பார்வை மாற்றுத்திறனாளி மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை எந்த நாடு நடத்துகிறது? இதுக்கு சரியான விடை இந்தியா. ஆனால் பாகிஸ்தான் விளையாடும் அந்த விளையாட்டுகள் மட்டும், பாகிஸ்தானுடனான ஆட்டங்கள் மட்டும் நேபாளம் மற்றும் இலங்கையில் நடைபெறும். அடுத்து, 1967ஆம் ஆண்டு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற ஐநாவின் தீர்மானத்துக்கு எத்தனை நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன? இந்தியா உள்பட 157 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. அதே மாதிரி எதிராக வாக்களித்த நாடுகள் 7 நாடுகள். அதே மாதிரி வாக்களிக்காத நாடுகள் 8 நாடுகள். அடுத்து, எந்த இரு நாடுகள் இடையே
வர்த்தக வழித்தட திட்ட ஒத்துழைப்புக்கான ஆயத்த பணிகள் ஒப்பந்தம் 4 டிசம்பர் 2024 கையொப்பமானது. சீனா நேபாளம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைட் என்ற பெயரில் இந்தியாவில் ரூபாய் 6000 கோடியை எந்த நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது? ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைட் என்ற பெயரில் இங்கே எந்தல்ல என்ற பெயரில் இந்தியாவில் ரூபாய் 6000 கோடியை OnePlus நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது. சீனாவை தலைமையிடமாக கொண்ட OnePlus நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது. அடுத்து, விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்துக்கான விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 4. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தன்னார்வ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச தன்னார்வ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 5. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 5. அடுத்து, டிங் லிரென் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ் விளையாட்டு வீரர். நன்றி.